கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம்னு வைத்திருக்கேன். ஒரு சைடில் என்னது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தோன்னே ஆண்டு என்ன அற்புதத்தை ஆண்டு நமக்கு இந்த வருடத்தில் செய்ய போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருப்பதே ஆண்டவருடைய அற்புதம்தான் அப்படிங்கிறத இந்த ஆண்டு முழுவதும் பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இன்னொரு பக்கத்தில் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு ஆண்டு போன வருடம் இதே இடத்துல ஆண்டவர் எனக்கு தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதத்தெல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த சாட்சியாக சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு போகும்போது அங்கே எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த 2 வசனத்தை வைத்து நான் இப்போது சொல்கிறேன். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஸ்கூலில் ஃப்ளாக் ஆய்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து இருக்கும்போது தங்கச்சி வந்திருந்தா அப்பா பார்க்கறதுக்காக. அப்போல்லாம் நல்லா நடமாடிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா இந்த திருவிவிலியம் ரொம்ப எல்லாருமே வாசிக்கணும், எல்லாருமே அதைத்தான் வாசிக்கணும், இந்த பைபிள்லாம் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும், திருவிவிலியம் தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது புஷ்பராஜுக்கு ஃபோன் பண்ணு, அவனை வர சொல்லுனாங்க. அவங்க ஃபோன் பண்ணி பார்த்து புஷ்பராஜ் வரல. அதனால பிறகு நான் ஃபோன் பண்ணேன், அப்பவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு இந்த பைபிள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும், திருவிவிலியம் வாங்கி கொடுக்கணும், கார்கில் நகரில் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு தான் அவனை நான் என்ன செய்கிறேன் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. நான் சொல்வேன், எல்லா பைபிளும் ஒன்று தான்ப்பா. நீங்கள் எங்களை சின்ன வயதுலேருந்து எங்கள் அப்பா கேட்டகிஸ்டாக இருந்தாங்க. டெய்லி ஆராதனை உண்டு பரங்குன்றாபுரத்தில். அது ஸ்கூல் முடித்து விளையாடிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்யணும், சாப்பிட்டுட்டு படிக்கணும். இந்த பைபிளில் நிறைய சொல்லி கொடுத்தது அப்படி நாங்கள் படித்தது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்படி சொல்லி கொடுத்தாருங்கிறத எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது அவங்க தான். அப்போ நீங்கள் எங்களுக்கு சின்ன வயசில் இந்த பைபிளை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இப்போ திடீர்னு மாற்ற சொன்னால் நாங்கள் எப்படி மாற்றுறது? 5ல் விளையனாலும் அப்படி ஆர்கியூ பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட. 5ல் விளையல்னா 50லேயும் அது விளையாது, அதனால் இதை தான் நாங்கள் வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரோக் மாதிரி என்ன செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ் அவங்களுக்கு தன் அறிவு இல்லாமல் போயிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செஞ்சோம், தூக்கிட்டு ஓடணும். இந்த ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் போகிற வழியிலேயே அவங்க ஒரு காரில் அனுப்பிட்டு நாங்கள் பின்னால் போகிறோம். அப்பவுமே எங்கள் தங்கச்சி பையன் சொல்லிட்டான், பெரியம்மா தாத்தாவுக்கு நினைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் 2 நாளைக்கு என்ன செய்யணும், அது எதுக்காக அது வந்துச்சு எங்களுக்கு தெரியும், அவங்க டென்ஷன் ஆனதுனால வந்துச்சுன்னு. ஆனால் டாக்டர் 2 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவங்கள அட்மிட் பண்ணி முடிச்சிருக்கு. எங்களுடைய சின்ன கடைசி பேத்தி உடம்பு சரியில்லை, ஆல்ரின் மகளுக்கு ஃபீவர், ஹை ஃபீவர். அங்கே கொண்டு வந்தால் அவளையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஒவ்வொரு ரூமில் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 3 நாள் கழித்து அவளுக்கும் சரியாச்சு, அப்பாவுக்கும் சரியாச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. இப்போ மே மாதம்லாம் ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பரில் கடைசியில் என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு. இல்லை, அங்கே பண்டிகைக்கு நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், போகணும். செப்டம்பர் கடைசி அக்டோபரில் பண்டிகை இருந்தது, பண்டிகைக்கு போகணும். நாங்கள் அதன்படி போகும்போது ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டோம். போயிட்டு பண்டிகைலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாளையில் அக்டோபர் 1st வீக்கில் கீழே விழுந்துட்டாங்க. அதுவும் அவாட்ட அக்காக்கிட்ட இந்த டென்ஷன் ஆகி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சேர்லேருந்து கீழே விழுந்தது தான். இந்த கிப்பில் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஆனால் அப்போ ஃப்ராக்சர்னு தெரியாது. அவங்க எழும்பி அவங்களால நடக்க முடியலை, எல்லாமே தூக்கி கொண்டு போய் வச்சு அப்படி தான் அவள் ஒரு 3 வாரம் பார்த்தா. நாங்கள் அக்டோபர் கடைசியில் தான் மறுபடியும் போகும்போது பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னால் காலில் ஃப்ராக்சர் இருந்தாலும் இருக்கும், நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ளைட்லலாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் நம்ம கார்லேயே கூட்டிகிட்டு வந்துடலாம்,
ஏன்னா சாப்பிட்டுட்டு நைட்டில் காரில் ஏற்றிட்டோன்னா நம்ம வந்து காலையில் வீட்டுக்கு பத்திரமா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி நைட்டு கிளம்புனோம், காலையில் வந்தாச்சு, சுகமாக வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி ஃப்ராக்சர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸாக பண்ணி முடித்தாச்சு. அது முடித்ததுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, இந்த பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அவங்களுக்கு பேச முடியாமல் அப்படி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி 3ஆவது வாரத்தில் மறுபடியும் ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு அதுக்கப்புறம் சரியாகி வந்தாங்க. இப்போ வந்து அவங்க படுக்க தான். இப்போது கொஞ்சம் வீல் சேரில் உட்காந்து அவங்க கொஞ்சம் வெளியில் அந்த ஒரு கேர் டேக்கர்னு ஒரு பையன் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா அவன் வந்து நல்லா அவன் அப்பா வந்து நல்லா பார்த்துக்கிறான். இம்மட்டுமாக ஒரு நல்ல ஒரு ஆளையும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போவும் போன வாரமே கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களை எப்படிப்பா கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் வரணும்னாங்க. சரி ஒரு 1:30க்கு பிறகு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். இப்படியே அப்பாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்தார். அதே மாதிரி இந்த கடைசி மாதத்தில் எங்களுடைய கணவருக்கு திடீர்னு வந்து என்ன செஞ்சுட்டு கிடினஸ் அப்படின்னா, ஒரு நாள் இந்த மழைலாம் பெய்யுது, அந்த வாரத்தில் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனிக்கு போகிறேன்னு போகும்போது ஆட்டோவில் போயிருக்காங்க. போகிற வழியில் ஆட்டோ பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த வெயில் அது எல்லாமே நின்று கொஞ்சம் டென்ஷன் ஆனதுனால என்ன செஞ்சுட்டு தலை சுட்டு வந்து கம்பெனியில் போய் உட்காந்தோன்னே வாமிட் வந்துருச்சு. உடனே அந்த ஆட்டோலேயே தாங்கல் கிளினிக்கில் வந்து ட்ரிப் ஏற மருமக அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க. வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்தார். அந்த நேரத்தில் அன்னைக்கு தான் நான் வந்து ஸ்கூலில் அந்த வெள்ளத்தினால ஒரு 600 பேர் தங்கியிருந்தாங்க. சரி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பிளஸ்ஸி வந்து சொல்கிறா, அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு. என்னன்னு கேட்டால் இப்படி வாமிட் பண்ணிட்டாங்களாம், அதனால் நான் போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அது அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இப்படி சொன்னான், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அங்கே ட்ரிப் ஏறிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி சரியான உடனே அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் படுத்திருப்பாங்க. ஒரு 6 மணிக்கு அவங்க பாட்டு எழும்பி மெசேஜுக்கு போயாச்சு. அது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழித்து காலையில் இது வந்து ஒரு வேளை சுகர்னால் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஒரு சனிக்கிழமை காலையில் சுகர் வந்து ரொம்ப 75 இருந்திருக்கு. ஆனால் அவங்க ஒருத்தமே சொல்லாமல் வாக்கிங் போயாச்சு. மேலே மாடியில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி மறுபடியும் தலை சுற்று வந்து மறுபடியும் கீழே வந்து மருமகனுக்கு சொன்னோடனே வீட்டிலையே அவங்களுக்கு ட்ரிப்பு ஏற்றி அந்த வாமிட்டுக்குரிய இதெல்லாம் போட்டு அந்த நேரம் தான் புஷ்பராஜும் வந்திருந்தான். ஆனால் அவன்கிட்ட கூட என்ன செய்ய முடியல, பேச முடியல. அவங்க அப்படி படுத்து ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலத்தில் டாக்டரை பார்த்தோம். அப்போ சொன்னார், இன்சுலின் வந்து ஒரு நேரமாக நீங்கள் போட்டுக்கோங்க, 2 நேரம் போட வேண்டாம், ஒரு நேரம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோடனே காலையிலையாவது நைட்டாவது போடும்போது அவங்க நைட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து நைட்டு போட்டால் இடையில ஒரு நாள் வந்து என்ன செஞ்சு லோ சுகர் ஆகி அதே மாதிரி 12ஆம் தேதி காலையில் அதிகாலையில் ஒரு 12:15 இருக்கும். நான் தூங்கிட்டேன். என்னை வந்து எழுப்புனாங்க, எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடனே எலும்பி வெளியே போகும் முன்னாடி பாத்ரூமில் போய் வாமிட் பண்ணிட்டாங்க. அதோடனே நான் உடனே மருமகனுக்கு ஃபோன் பண்ணோன்னே உடனே வந்துட்டாங்க. வந்தோடனே மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி சுகர் செக் பண்ணி அப்போ நைட்டு போட்டாங்க. போட்டால் 3:30 இருந்திருக்கு. அப்புறம் வாமிட்லாம் பண்ணனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நேரம் ஆக ஆக என்ன செய்யும், சுகர் லெவல் கம்மியாகும், அதனால் நீங்கள் வந்து 1 ஹவருக்கு ஒருக்கா பார்க்கணும், ஒரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இப்போ கொடுங்க. நான் கீழே வந்து தோசை எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே அரை தோசை மட்டும் சுகர் வச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது படுத்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தூங்கின பிறகு அப்போ என்னையே சொன்னாங்க, நீங்கள் ஒரு 1:30க்கு போல் நீங்கள் எனக்கு சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அது மாதிரி 1:30க்கு பார்த்தேன். பார்த்துட்டு அப்போ வந்து 213 இருந்தது.
அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நம்ம ஒன்றும் செய்யாது, நீங்களும் படுத்துருங்க நாங்கள். ஆனால் ஒரு 2 மணி நேரம் கழித்து என்ன செய்யுங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நாங்கள். ஆனால் நல்லா தூங்கிட்டாங்க. நானும் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி 3 மணிக்கு அப்புறம் தான் படுத்தேன். அந்த ஒரு 3 மணி வரைக்கும் ஆண்டவரோடு பைபிளை வாசித்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை செய்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதங்களை ஆண்டவர் வந்து என்ன செய்தார், என்னுடைய வாழ்க்கையிலே தந்தார். அந்த ஜெபத்தை கேட்டு எங்களை நிர்மூலமாகாமல் எங்களை ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், கிருபையாக காத்து வருகிறார். அந்த கிருபைக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் வந்து என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. அனைவரும் முழங்கால் படிட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு, தேவன் எனக்கு மாத்திரமல்ல, இங்கே சாட்சி சொன்னவங்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்துருக்கிறார். இந்த வருடத்தில் மழை, நல்ல மழை, நம்ம ஊர் சைட்லலாம் நல்ல மழையை கொடுத்துருக்காரு. நாங்கள் ஒரு நாள் போயிட்டு வந்தோம் 28ஆம் தேதி திருநெல்வேலியிலேருந்து குற்றாலம் போக வரைக்கும். சைடில் திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றில் தண்ணி இல்லை. அதை பார்த்தோன்னே என் மனம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அங்கே தான் வெள்ளம்னாங்க, ஆனால் அங்கே என்ன செய்யலை, தண்ணி இல்லை. ஒரு சின்ன இடத்துல தான் தண்ணி இருக்குது. ஆனால் அதன் முடித்து அங்கே ஆலங்குளம் தாண்டி குற்றாலம் சைடு போகும்போது 2 பக்கமும் தண்ணி. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தண்ணியில் குளித்து விளையாடுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து இந்த ஆசீர்வதிக்க, அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்க எத்தனை கோடி நாவிருந்தாலும் போதாது கர்த்தாவே. ஆமாண்டவரே, நீங்கள் செய்த அதிசயமான காரியங்களுக்காக, அற்புதமான காரியங்களுக்காக ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வருடம் முழுவதும் கூட கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே, இந்த ஒரு 24வது வருடத்தையும் ஆண்டவரே எங்களை காண செய்தீரே, அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக, அதிசயமான ஆண்டாக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மாற்றி தர போகிறீங்க. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லவராகவே, போதுமானவராகவே இருக்க போகிறீங்க. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்த போகிறீங்க. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமையாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் 2024வது புது வருட வாழ்த்துக்களை வரவேற்போம்.